என்னென்னு கேட்டால், அதாவது நம்ம பறவை இனங்களை பார்த்துட்டோம், விலங்கினங்களை பார்த்துட்டோம், புழு பூச்சி இனங்களை வந்து மைத்தத்தில் அதிலே பார்த்துட்டோம். நம்ம 3 விஷயம் முடிஞ்சிருச்சு. 4வது வகையான உயிரினம் என்ன இருக்குன்னு கேட்டால், கடல்வாழ் உயிரினங்கள். கடலில் இருக்கக்கூடிய கடல், குளம், நீர், யார், கம்மா எல்லாத்தையும் சேர்த்துக்கிறங்க. இப்போ கடல்வாழ் உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்டால், அதில் இந்த அறுத்தெல்லாம் வராது. என்னடா அதில் அறுக்கிறதுக்கு முடியாது, எங்கே போட்டு அறுக்க அல்ல அர்த்தம் வச்சுருக்கிறான் சொல்ல போனவனுக்கு தான் அதை செலுத அர்த்தாப்பில் தான் இருக்குது. அதுக்கு மேலே போட்டு அறுக்க ஒன்றும் இல்லை. அதுபோல் நீங்கள் அறுத்தாலும் அதுலேருந்து பீரிட்டு ரத்தம்லாம் வராது. பீரிட்டு ரத்தம் வர வைக்கிறதுக்கு தான் நம்ம அறுக்கிறோம். இந்த கோழியை அறுக்கிறோம், மாட்டை அறுக்கிறோன்னா அதில் ரத்தம் வருது. மீனில் போட்டு அறுத்தா என்ன செய்யாது, அந்த துண்டு போடும்போது கசிகிற ரத்தம் வந்து நமக்கு தடுக்கப்பட்டது இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அதனால் கடல் வாழ் உயிரினங்களாக இருக்கும் என்று சொன்னால் அதில் வந்து இந்த அறுத்தல் வராதனால அவர் எப்படி நம்ம முடிவெடுக்கிறது என்று கேட்டால், கடல் வாழ் உயிரினங்களில் எல்லாமே ஹலால். ஒரு விஞ்ஞானபூர்வமாக சயின்டிஃபிக்காக ஒரு கடல் வாழ் பிராணி நம்மளை உயிரை கொல்லும், கேடுன்னு நிரூபிக்கப்பட்டார். கேடு தர்றதுலாம் ஹராமுங்கிற ஒரு அடிப்படை சொன்னோம், அதில் வந்துடும். அப்படி எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. உதாரணமாக ஒரு மீனை சொல்லி இந்த மீனை சாப்பிட்டா செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது ஹராமாயிரும். அது கடல் வாழ் பிராணியாக இருந்தாலும் நமக்கு கேடு செய்வதை சாப்பிடக்கூடாது. தாவரத்துலையும் சாப்பிடக்கூடாதுல்ல. தாவரத்தில் ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை சாப்பிட்டா நம்ம செத்து போயிடுவோம்னா அதை சாப்பிடுவோமா? அல்ல செத்துற மாட்டோம், வேறு ஏதாவது நோய் வரும்னா அதை சாப்பிடுவோமானா சாப்பிட மாட்டோம். அப்போ தாவரமாக இருந்தாலும் தாவரம் இல்லாமல் இருந்தாலும் கேடு விளைவிக்கிற ஏதாச்சும் இருக்கும் என்று சொன்னால், அதுக்கு ப்ரூஃப் இருக்கும் என்று சொன்னால் அது ஹராம் ஆயிரும். அதை தவிர கடலில் உள்ள எந்த ஒன்றுமே என்ன இல்லை, அது ஹராம் இல்லை என்பது தான் ஒரு பொதுவான அளவு. எதையும் தவிர்க்க தேவையில்லை. அதில் கூடுதல் விளக்கங்கள் தேவைப்படும். நான் சேர்த்து போய் சொல்லிடுவோம். முதலாவது கடல் வாழ் உயிரினத்தை பற்றி எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இஹ்ராமில் இருக்கிறாங்கல்ல, இஹ்ராமில் இருக்கிறவங்க வேட்டையாடக்கூடாதுங்கிற நம்ம ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறோம். ஹஜ்ஜு உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யக்கூடாது, வேட்டை பிராணிகளை வேட்டையாடக்கூடாது. வேட்டை இல்லாத பிராணிகள்லாம் பிடிச்சி அறுக்கலாம், கோழி ஆடுலாம் அறுத்து சாப்பிட்லாம். வேட்டையாடுறது சுதந்திரமாக சுற்றி திரியக்கூடியது, யாருக்கும் உடமையாக இருக்காதுல்ல, அதுகளை போய் பிடிக்கிறதுக்கு பேர் தான் வேட்டை. அப்போ வேட்டை பிராணிகள் வந்து அவங்க வேட்டையாடுவது ஹராமாக இருக்குது. யாருக்கு? அந்த இஹ்ராமில் இருக்கிறவங்களுக்கு. அதே நேரத்தில் அவர்கள் கடலில் வேட்டையாடுவது ஹலாலுங்கிறான்ல. இஹ்ராமில் இருக்கும்போது மீனை வேட்டையாடலாம், இஹ்ராமில் இருக்கும்போது மானை வேட்டையாடக்கூடாது. இஹ்ராமில் இருக்கும்போது மீனை வேட்டையாடலாம். ஏன்னு கேட்டால் மீன் வந்து கடல் வாழ் பிராணி. அதை சொல்லும்போது அந்த சட்டம் வருது. இந்த சட்டத்தை வந்து அல்லாஹ் வந்து இஹ்ராம் கட்டுறவங்களுக்கு தான் சொல்கிறான் அந்த வசனத்தில். ஆனால் அதுலேருந்து நமக்கு இந்த சட்டமும் கிடைக்கிறது. அது என்ன சொல்கிறான், 5வது சூறாவில் 96வது வசனத்தில் சொல்கிறான், உஹில்லலக்கும், உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு விட்டது, சைதுல் பஹரி, கடலில் வேட்டையாடுவது உங்களுக்கு ஹலால். வேட்டையாடுற செயல் அது உங்களுக்கு ஹலால். யாருக்கு? இஹ்ராம் கட்டின ஆட்களுக்கு. ஓ தாமுஹு, அதில் கிடைக்கும் உணவு உங்களுக்கு ஹலாலுங்கிறான்ல. 2 சொல்கிறான். வேட்டையாடுறது ஹலாலுங்கிற அந்த இஹ்ராம் கட்டின ஆட்களுக்கு உள்ளது, உணவு ஹலாலுங்கிற அனைவருக்கும் உள்ளது. 2 வாசகத்தை எல்லாம் போகிறான். உஹில்லலக்கும் சைதுல் பஹரி ஓ தாமுஹு, கடலில் வேட்டையாடுகிறதும் உங்களுக்கு ஹலால். இஹ்ராமா அணிந்து கொண்டே என்ன செய்யலாம், வேட்டையாடி கொள்ளலாம். வீட்டு எடுத்து எரிஞ்சு ஒரு மீனை, பெரிய மீனை பிடிக்கலாம், தூண்டில் போட்டு பிடிக்கலாம். நீ இஹ்ராம் அணிஞ்சிட்டு ஏன்ப்பா மீன் பிடிச்சேன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இஹ்ராம் முடித்தவர்கள் வேட்டையாடக்கூடாதுங்கிறது கடல் வாழ் உயிரினங்களுக்கு பொருந்தாது. தரையில் வரக்கூடிய ஆகாயத்தில் பறக்கக்கூடியவர்களுக்கு தான் பொருந்துமே தவிர கடல் வாழ் உயிரினங்களுக்கு அது பொருந்தாது. அப்படிங்கிறதுனால அதுக்கு தான் ஹலாலாக்குறான்ல. உஹில்லலக்கும், உங்களுக்குன்னு சொல்வதே வந்து முன்னாடி இஹ்ராம் கட்டுறவங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு வரான்ல. அந்த தொடர்ச்சி தான் அது வருது. உஹில்லலக்கும், உங்களுக்கு இஹ்ராம் கட்டி இருக்கிற உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது சைதுல் பஹரி ஓ தாமுஹு, வந்து கடலில் வேட்டையாடுவதும் அதனுடைய உணவு உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. ஒலி செய்யாரத்தி, உங்களுக்கு மட்டும் ஹலால் இல்லை, மற்ற எல்லா சாதாரண பயணிகளுக்கும் ஹலால்னு சேர்த்து சொல்லிவிட்டான்ல. இப்போ அவனுக்கு மட்டும்தான் ஹலால் வழங்கிடக்கூடாதுல்ல. ஒலி செய்யாரத்தி, இதர பயணிகளுக்கும் இது ஹலாலாக இருக்கிறது. ஓ ஹுர்ரிம அலைக்குமோ சைதுல் பர்ரி, தரையில் வேட்டையாடுவது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. மாதும் துஹுர்மன், நீங்கள் இஹ்ராமில் இருக்கிற வரைக்கும், இஹ்ராமில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் தரையில் வேட்டையாடுவது தான் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. கடலில் வேட்டையாடுவது ஹராம் இல்லை, அதனுடைய உணவும் ஹராம் இல்லைன்ட்டான். இது 596. இந்த ஒத்த வாசகம் தான் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. கடலில் கிடைக்கிற உணவுங்கிறது வந்து ஹலால். அதில் எது கூடாதுன்னு சொல்வதாக இருந்தால் அல்ல தான் சொல்லணும். அவன் பொதுவாக உணவுனா ஹலால்னு சொல்லிட்டாங்க போது நண்டு திங்கலாமா, முயல் மீன் திங்கலாம், அதெல்லாம் பேசக்கூடாது. எல்லாம் அடங்கிருச்சு அதில். கடலில் வாழ் உள்ள எல்லா உணவுகளும் ஹலால்னு இருக்கும்போதுனா அதில் எந்த ஒன்றையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு தனி ஆதாரத்தை காட்டணும். அது அந்த உணவு ஹலால் என்பதில் நினைஞ்சிருது அனைத்தும் அடங்கி கடலில் உள்ள எல்லாமே என்ன செஞ்சது ஹலால் என்று வந்து விடுகிறது. அதே மாதிரி வந்து 16வது சூறாவில்
14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொல்லதி சஹர் அல் பஹர, அவன்தான் உங்களுக்கு கடலை வசப்படி தந்திருக்கிறான். கடலை வந்து நம்ம கண்ட்ரோலில் இயக்கிற மாதிரி வசப்படி தந்திருக்கிறான்ல. படகுல ஏறி போகிறோம், கப்பலில் ஏறி போகிறோம், அது நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. எதுக்காக வேண்டிய அல்லாஹ் வசப்படி தந்திருக்கிறான் என்று கேட்டால், லி தகுலு மின்ஹு லஹமன் தரியா, அதிலிருந்து பசுமையான இறைச்சி நீங்கள் சாப்பிடுவதற்காக. கடல்லேருந்து என்ன செய்றீங்க, பசுமையான இறைச்சி உங்களுக்கு கிடைக்கிறது. மீனை வந்து பசுமையான இறைச்சிங்கிறாலாம். அப்போ பசுமையான இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவதற்காக வேண்டியும், ஒரு தஸ்தஹ்ருஜு மின் ஹில்லியத்தன் தல்பசூனஹா, நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்களை அந்த கடலிலிருந்து எடுப்பதற்காக உங்களுக்கு கடலை வசப்படுத்துங்க. ஆபரணம்னா முத்து பவளங்கள்லாம் கடல்லேருந்து கிடைக்குது. அந்த மாதிரியான ஆபரணங்களுக்குரியதும் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். அதுக்காகவும் கடலை எல்லாம் வசப்படுத்தி தந்திருக்கிறான்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், பசுமையான உணவை நீங்கள் சாப்பிடுவதற்காக கடலை வசப்படுத்தி தந்திருக்கான்னு கேட்டால், அதில் ஏதாவது கூடாத ஒன்று சாப்பிட தகாது இருக்கும் என்று சொன்னால் அது கழிச்சிருப்பான். இதை தவிர அப்படி நல்லா சொல்லியிருப்பான். பொதுவாக சொல்லிட்டான்னு சொன்னால் அப்போ கடலில் உள்ள எதுவுமே ஹலால் தான். அது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அடுத்ததாக வந்து இது சார்பாக வந்து ஹதீஸுகளும் வருகிறது. திருமதியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் கடலில் பிரயாணம் பண்ணி போகிறோம். கடலில் பிரயாணம் பண்ணி போகும்போது என்ன செய்வோம்னு கேட்டால், கடலில் தண்ணி இருந்தாலும் கடல் தண்ணியை வந்து நம்ம எல்லாத்துக்கும் குடிக்கணும் யூஸ் பண்ண முடியாதுல்ல. அப்போ குடிக்கிற கொஞ்சம் தண்ணி வச்சுருப்போம். கப்பலில் போனால் கூட கடல் தண்ணி குடிப்பதற்கு உள்ளதாக இல்லாதனால தண்ணி எடுத்துகிட்டு தான் போவோம். அது சொல்கிறாங்க, நாங்கள் கடலில் போகிறோம், ஒரு நஹமில் மானல் மால் கலீல மினல் மாய், கொஞ்சோன்னு தண்ணி நாங்கள் எடுத்துக்கிட்டு போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஃபைன் தவல்லனா பிஹி அதிசனா, நாங்கள் குடிப்பதற்காக கொண்டு போகிற தண்ணீரில் நாங்கள் உழு செஞ்சோம் என்று சொன்னால் எங்களுக்கு தாகந்தி இருக்கிறதுக்கு ஒரு வழி இல்லாமல் போயிடும். அதனால் அஃபனத்த வல்லோ மினல் பஹரி, கடலில் உழு செஞ்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. கேள்வி உழு செய்கிற பற்றி தான் கேள்வி. ரசூல்லா கேள்வி கேட்காதுன்னு சேர்த்து பதில் சொல்கிறாங்க. கேட்டவர் எது கேட்குறாருன்னு கேட்டால், நாங்கள் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுக்கிட்டு கப்பலில் போயிட்டுருக்குறோம், படகுல போகிறோம், அந்த தண்ணீரை தொழுக நேரம் வருது, அதில் நாங்கள் ஒழு செஞ்சோம் என்று சொன்னால் குடிக்க தண்ணி இல்லாமல் போயிடும். அதனால் நாங்கள் கடல் தண்ணி எடுத்து ஒழு செஞ்சுக்கிறலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல்லா சொல்கிறாங்க, ஹுவத்தஹூர்மாஹு, கடலுடைய தண்ணீர் தூய்மையானது. கடலுடைய தண்ணீர் அசுத்தம் கிடையாது, சுத்தமானது கடல் தண்ணீர். அல் ஹில்லு மைத்தத்துஹு, அதில் செத்ததும் உங்களுக்கு ஹலாலு. ரெண்டு கேட்டது தண்ணிக்கு மட்டும்தான். ரசூல்லா கேட்காதுன்னு சேர்த்து பதில் சொல்கிறாங்க. அத்தஹூர் மாவு, அதில் உள்ள தண்ணீர் சுத்தமான கடல் தண்ணி வந்து பியூர் தண்ணி, சுத்தமான தண்ணி, அசுத்தம் கிடையாது கடல் தண்ணி. அதனால் உப்பு தண்ணியில் உழு செய்யலாம் அப்படின்னு பிரச்சனையே கிடையாது. அதோடு என்ன செய்கிறாங்கன்னா, அல் ஹில்லு மைத்தத்துஹு, அதில் தானாக செத்து போனவைகளும் உங்களுக்கு ஹலாலு அப்படின்னா மீனை தான் சொல்கிறாங்க. அது செத்து போனவைகளும் உங்களுக்கு ஹலால்னு மைத்தத்துனா முறையாக அறுக்கப்படாது, முறையாக அறுக்கப்படாத மீன்களும் உங்களுக்கு ஹலாலு. மீனுடைய எல்லா வகையும் ஹலாலுன்ட்டாங்க. அப்போ திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ்லையும் என்ன இருக்குதுன்னு கேட்டால், கடல் வாழ் உயிரினங்கள் ஹலால் என்று சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த கருத்தில் உள்ள ஹதீஸு திருமதியில், நசையில், அபுதாவுதில், இப்னு மாஜாவில், அகமதில், மொத்தாவில், தாரமியில், இப்னு ஹுசைமாவில், இப்னு ஹிப்பானில், ஹாக்கிமில், இன்னும் பல நூல்களில் இந்த ஹதீஸு வந்திருக்குது. எந்த ஹதீஸு நாங்கள் ஒழு செய்கிறோங்கிற வருதில் அந்த ஹதீஸு இடம்பெற்றிருக்குது. அது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸை, அதாவது 2 மையத்து நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு, அதாவது முறையாக அறுக்கப்படாத 2 விஷயங்கள் நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து மீன், இன்னொன்று வெட்டுக்கிளி. இந்த 2 அறுக்காமல் சாப்பிட்லாம், முறைப்படி அறுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ற ஒரு செய்தி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அது இப்னு மாஜாவில் வந்திருக்குது. இது எல்லாமே வந்து கடல்வாழ் பிராணிகள் எல்லாம் ஹலால் என்பதை இது குறிக்கிறது. ஆனால் அந்த கடலுங்கிற வார்த்தை வந்திருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், அந்த கடலில் உள்ள ஒரு பாதி உயிரினங்கள் குளத்துலையும் இருக்கும். கடலில் உள்ள எல்லாம் இருக்காது. கடலில் இருக்கிற அந்த மீன் வகையில் உள்ள ஒரு சரிபாதி மீன் வகைகள் வந்து எதில் இருக்கும், குளத்தில், கம்மாயில், ஆறுகள்லாம் என்ன செய்ய இருக்கும். அப்போ அதில் உள்ளதும் ஹலால் ஆகுமா? கடல் தான் நல்லா சொல்லியிருக்கிறான். குளத்து மீன் ஹலால் ஆகுமான்னு ஒரு கேள்வி வரும்ல. கடலில் வேட்டையாடுவது கடல் உணவு ஹலால்னு சொன்னால் அது கடலை தான் குறிக்குமா, குளத்தையும் குறிக்கும்? குளத்தை சொல்லலாம். அல்ல சொன்னது கடலுங்கிற பஹருங்கிற வார்த்தையை தான் நல்லா போட்டிருக்கிறான். பஹ்ருனா கடல் தான். கடலில் வேட்டையாடுவதும் கடலில் உள்ள உணவும் ஹலால் என்று எல்லாம் சொல்லிட்டதுனால ஒரு சந்தேகம் என்ன வரும்னா, இப்போ கடல்லேருந்து வர கடல் மீன் தான் ஆற்று மீன் ஹலால் இல்லைன்னு சொல்ல வேண்டி வரும். ஆற்று மீன், கம்மாயில் பிடிக்கிற மீன், குளத்து மீன் இதுகளெல்லாம் என்ன இல்லை, அது கடலில் சேராது என்று சொல்ல வேண்டி வரும். ஆனால் அப்படி வருமானா அப்படி எடுத்துக்கிட்டோம். கடல்னு எல்லாம் சொன்னாலும் நல்ல தண்ணீர் உள்ள குளத்தையும் குளமாக இருக்கக்கூடியதையும் உப்பு இல்லாத தண்ணீர் இருக்கும்ல, அதையும் எல்லாம் என்ன செய்கிறான்னா கடலுங்கிற பேரில் அதில் சொல்லி இருக்கிறான். குரானில் என்ன செய்யறான்னா, கடலுங்கிறது வந்து கடலை தான் குறிக்கும்னு கிடையாது, கடல் இல்லாதையும் கடல்னு சொல்லாது, நீரையே கடல்னு சொல்லக்கூடிய ஒரு வசனங்களும் இருக்கிறது.
அதை வச்சு பார்க்கும்போது கடல் வாழ் பிராணிங்கிறன்னா கடலில் உள்ளது கூட இங்கேருந்து போனது தானே எல்லாமே ஆற்றுல அடிச்சிட்டு போய் தானே குளத்தில் ஆற்றுல கடலில் போய் சேருது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வசனம் இருக்குது குரானில் 25வது சூறாவில் 23வது வசனம். அதில் என்ன செய்கிறான்னு கேட்டால் நல்ல தண்ணீரும் கடல் தண்ணீரும் ஒன்றாக சேர்ந்துருக்கின்றன என்று சொல்கிறான். இப்போ பெரிய மழை பெய்யுதுன்னு வைங்க, பெரிய மழை பெய்ஞ்சுன்னு சொன்னால் ஆற்றுல தண்ணி வேகமாக வந்து கடலில் போய் சேர்ந்துடும். சேர்ந்துச்சின்னு சொன்னால் முன்னாடி உள்ள பகுதி பூரா நல்ல தண்ணியாக இருக்கும், கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா உப்பு தண்ணியாக இருக்கும். இது போய் தள்ளினாத இந்த தண்ணி நல்ல தண்ணி போய் என்ன செய்யும்னு கேட்டால் கடலில் சேர்ந்த உடனே அந்த உப்பு தண்ணியை பின்னுக்கு தள்ளி விட்டு இது போய் நின்றுக்கிற முன்னாடி இதுக்கு கலந்து ஒன்றாகிறதுக்கு நீண்ட காலங்கள் எடுக்கும். 2 கடலாகவே தனித்தனியாக இருக்கும். அப்படியே எல்லாம் சொல்லி காட்டுறான். எப்படின்னு கேட்டால் ஓல்லதி மரஜல் பஹரைன் ஹாதா அதுபுன் ஃபுராத் ஹாதா மில்ஹுன் உஜாஜ். இது நீங்கள் கடல் 2 கடல் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு கடல் மதுரமான தண்ணி உடையதாக இருக்கிறது, இன்னொரு கடல் கடுமையான உப்பாக இருக்குங்கிறான். இதை கடலுங்கிறான்ல, எதை நல்ல தண்ணீர் போய் சேருது பாருங்கள். அந்த கம்மாயிலிருந்தோ ஆற்றுல இருந்தோ திறந்து விடப்பட்ட தண்ணீர் சேருகிறத அது அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்கிறான், அதையும் பஹருங்கிறான், கடல்ங்கிற வார்த்தையை கொண்டு சொல்கிறான். அப்போ இந்த கடல் மதுரமான தண்ணீராக இருக்கிறது, அந்த கடல் உப்பு தண்ணியாக இருக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது 25, 23. அதே மாதிரி இதே கருத்தை 35:12 சொல்லும் பொழுது இந்த ஒரு பக்கம் உள்ள தண்ணீர் நல்ல தண்ணியாக இருக்குது, அது கடல் தண்ணியாக, கடல் அல்ல சொல்லப்போனால் கடலில் போய் சேர்ந்துருக்கிற கடல் அல்லாத தண்ணி, கடலுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு தண்ணி, ஆனால் கடலாக ஆகிவிட்டது. அப்படிப்பட்டது சொல்லும் பொழுது இந்த தண்ணி குடிப்பதற்கு மதுரமாக இருக்கிறது, அந்த தண்ணி உப்பு கரிக்கிறது அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு மின்குள்ளின் தாய்க்குள்ளுன்னு ரஹ்மன் தரியா 2 வகையான கடலில் இருந்தும் பசுமையான இறைச்சி நீங்கள் சாப்பிடுன்னு நல்லா சொல்லி காட்டுறோம். இதில் உள்ள மீன்கள் என்ன மீனாக இருக்கு, இந்த ஆற்றுலேருந்து போய் சேர்ந்த கடலில் போய் சேர்ந்துருக்குத அது மீனோட தானே போய் சேரும். ஆற்றுல இருக்கக்கூடிய மீன்கள் அதெல்லாம் சேர்ந்து தான் கடலில் போய் சேரும், அதுலேயும் மீன்கள் இருக்கும். அதை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது இதில் இருந்தும் அதில் இருந்தும் பசுமையான இறைச்சியை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், 2லிருந்தும் பசுமையான இறைச்சியை சாப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால் அப்போ கடலுங்கிறது கடல்னு அர்த்தம் கிடையாது, நிலம் அல்ல, தரை இல்லைங்கிற அர்த்தம் தான். தரையில் இல்லாமல் நிலத்தில் வாழ்பவை நீரில் வாழ்பவைங்கிறோம்ல, நீர் நிலம் என்று தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர கடலு குளம்னு பிரிக்கக்கூடாது. எல்லாம் பிரிக்கலை, இந்த அதுலேருந்து நீங்கள் சாப்பிட்றேன்னு சொல்கிறான். அது குளத்து தண்ணீர் ஆற்று தண்ணீர்கள்லாம் பெரிய மழை வெள்ளம் முன்னாடி சேர்ந்துருச்சின்னு சொன்னால் அதில் கிடக்கிற இதுகளை நீங்கள் சாப்பிட்லாங்கிறான். அதெல்லாம் என்னவாக தான் இருக்கும், அது கம்மாயில் உள்ள மீனாக தான் இருக்கும், குளத்தில் உள்ள மீனாக தான் இருக்கும். ஒரு இந்த பெரிய வெள்ளமெல்லாம் வந்துச்சின்னு வைங்க, பல கிலோமீட்டருக்கு இந்த நல்ல தண்ணி போயிடும், உப்பு தண்ணியை பல கிலோமீட்டருக்கு பின்னாடி தள்ளிடும். அப்போ இதிலேருந்து நீங்கள் மீன் பிடிக்கிறீங்க, அதுலேருந்து மீன் பிடிக்கிறீங்க, 2 மீனுமே உங்களுக்கு இப்போ பசுமையான இறைச்சி நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ 35:12 வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது கடலில் உள்ளது ஹலால் என்பது அர்த்தம் நீரில் உள்ளதுன்னு அர்த்தம். கடல்னு அர்த்தம் கடல் மட்டும் கிடையாது, நீருன்னு சொல்லுவது. கடலுங்கிறது அந்த மக்கள் கடல் பக்கத்தில் இருந்ததுனால வேட்டையாடுறது அந்த காரணத்தினால சொல்லியிருக்கிறானே தவிர கடலுங்கிறதுல எது அடங்கு, குளமும் அடங்கும், குளம் அடங்கும், கம்மாய் அடங்கும், ஏரி அடங்கும், ஆறு அடங்கும், எல்லாமே அதில் அடங்கிடும். அப்போ நீரில் உள்ளவைன்னு தான் அதுக்கு அர்த்தம் வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று விளங்குறது. அப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது சில தனிப்பட்ட அந்த கடல் பிராணிகளை பற்றி மட்டும் பல தப்பான நம்பிக்கைகள் இருக்குது. கடலுள்ள எல்லாம் ஹலால்னு சொன்னாலும் சில பொருள்கள் ஹராமு மக்கூறுகள்லாம் நமக்குள்ள கருத்துக்கள் இருக்கிறதுனால அதை மட்டும் குறிப்பிட்டு பேசிடலாம். அதில் முதலாவது விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த தவளை இருக்குதுல்ல, தவளையை பொறுத்த வரைக்கும் அது எதை சேரக்கூடியது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இந்த சில அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்ற நம்ம மார்க் அறிஞர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் கடல்வாழ் பிராணிகள்னு சொல்கிறது இருக்குல்ல, அது கடலில் மட்டும்தான் இருக்கணும், தரையிலையும் அது வாழ்ந்துச்சின்னு சொன்னால் அது கடலில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எடுத்து போட்டுன்னு செத்துடணுமா. அது கடல்வாழ் பிராணின்னு சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும், ஒரு மீன் இருக்குது எடுத்து வெளியே போட்டால் என்ன செய்யணும், ஒரு சில நிமிடங்களில் செத்துரும். அதாவது நுரையீரல் இல்லாதவை சொல்லப்போனால் அதுக்கு நுரையீரல் கிடையாது, செவில் மூலமாக தண்ணியிலேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறது, காற்றுலேருந்து எடுக்காது. மீன்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் நம்மளாம் ஆக்சிஜன் எங்கே எடுக்கிறோம், மூச்சிலேருந்து காற்றுல உள்ள ஆக்சிஜனை எடுத்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் நுரையீரல் வேணும். மனிதனுக்கு மற்ற விலங்குகளுக்கெல்லாம் நுரையீரல் இருக்குது, பறவைகளுக்கெல்லாம் நுரையீரல் இருக்குது. நுரையீரல் மூலமாக என்ன செய்யணும்னு கேட்டால் காற்றுலேருந்து உள்ள ஆக்சிஜனை மட்டும் எடுத்துட்டு அந்த இதை அந்த கரியமில வாயுவாது அதை வெளியேற்றிடும், ஆக்சிஜனை எடுத்துகிட்டு மற்றதை வெளியேற்றிடும். அப்படிங்கிற வகையில் படைக்கப்பட்ட படைப்பு தான் விலங்குகள், மனிதன், பறவைகள்லாம்.
மீன் வகைகளுக்கு என்ன கிடையாதுன்னு கேட்டால் அதுக்கு நுரையீரல் கிடையாது, பெரும்பாலும் கிடையாது. அதுக்கு என்ன இருக்குன்னா அந்த செவில் மூலமாக, செவில்ங்கிறாங்கல்ல, அந்த செவில் மூலமாக சுவாசிக்குன்னு சொல்லுவதா என்ன அர்த்தம்னு கேட்டால் அது காற்றை எடுக்காது. காற்று வந்து அது சுவாசிக்க ஏழை செத்துரும். அதற்கான ஆக்சிஜன் தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். தண்ணிக்குள்ளே என்ன மாதிரி செவில் மூலமாக அந்த தண்ணீரை இழுத்து என்ன செய்யும் உள்ளே விட்டு அதில் ஆக்சிஜனை மட்டும் எடுத்துகிட்டு வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். அந்த வாய் அசைவின் மூலமாகத்தான் அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக்சிஜன் கண்டிப்பாக வேணும். அது எங்கேருந்து எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கடல்லேருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவைகளும் இருக்கிறது, வெளியில் வந்து காற்றில் எடுக்கக்கூடியவனும் இருக்கிறது. அப்போ இந்த தவளையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால் அது எதில் சேரும், அதுக்கு நுரையீரல் இருக்கா இல்லையான்னு அந்த அடிப்படையில் செய்கிறாங்க. நுரையீரல் இருக்கான்னு கேட்டால் தவளையுடைய குஞ்சு இருக்கும்ல, தவளை குஞ்சு அப்போ தான் குஞ்சியாக இருக்குதுல்ல, அந்த குஞ்சுகள் வந்து தரையில் வாழவே முடியாது. குஞ்சாக இருக்கும்போது எதில் தான் இருந்தாவணும், அது தண்ணியில் தான் இருந்தவன். தவளை குஞ்சுகள் வந்து அதை மீன்கள் மாதிரி தான் சுவாசிக்கும். அதாவது செவில்கள் மூலமாக தான் என்ன செய்யும், சுவாசிக்கும். அதே நேரத்தில் வளர்ந்த தவளை இருக்குல்ல, தவளை கொஞ்சம் பெருசாகிடுச்சின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரம் எந்த பிராணிக்கும் எந்த உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு ஏற்பாடு அந்த தவளைக்கு மட்டும் இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டால் அதுக்கு வந்து மற்ற பாலூட்டிகள் மாதிரி, அதாவது குஞ்சாக இருக்கும்போது இந்த செவில் இருக்குல்ல, வாயை பொழுது தண்ணிக்குள்ளே எடுக்கிறது, அதன் மூலமாக நுரையீரல் இல்லாமல் அது சுவாசிக்கிட்டு இருக்கும். ஆனால் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சின்னு சொன்னால், அதாவது பறவை பாலூட்டிகள்லாம் எப்படி சுவாசிக்கிறதோ அந்த மாதிரி காற்றுலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். அதில் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த தவளைக்கு மாத்திரம் தோள்கள் இருக்குல்ல, தவளுடைய தோல்லேருந்து அந்த ஆக்சிஜன் எடுக்குமா. தோல் வழியாக எடுத்து தான் அந்த நுரையீரல் இல்லாமல் என்ன செய்யுது, நுரையீரல் மாதிரி ஒரு செட்டப் இருக்கிறது. அது நம்ம வந்து வாயிலேருந்து உறிஞ்சி அந்த காற்று எடுக்கிறோம்ல, அப்படி எடுக்காமல் தேவையான ஆக்சிஜனை வந்து தவளைகள் என்ன செய்யணும்னு கேட்டால், இது படைப்புகள்லேயே விசித்திரமான படைப்புங்கிறாங்க. தவளைகள் மாத்திரம் என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்கும் ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் வந்து குஞ்சாக இருக்கிற வரைக்கும் தண்ணீரில் கிடைக்கும், வளர்ந்துருச்சுன்னு சொன்னால் தரையில் கிடைக்கும். தரையில் உள்ள ஆக்சிஜனை எப்படி எடுக்கும் என்று கேட்டால் அதனுடைய தோள்கள்லேருந்து உறிஞ்சி நரம்புகள் இருக்குல்ல, அந்த நரம்புகள் ஆக்சிஜன் எடுக்கும். காற்று படும்ல, காற்று பட்டவுன்னு அதுலேருந்து ஆக்சிஜனை மட்டும் உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து தவளையுடைய தோள்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது நேரில் உறிஞ்சிருது. அப்போ இது வந்து இது எதில் சேரும் என்று கேட்டிங்கன்னா, இது வந்து தரையில் உள்ள பிராணி இதில் சேர்க்க இயலாது, கடல்லையும் சேர்க்க இயலாது அப்படின்னு ஒரு காரணம் சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இதை வந்து கடல் வாழ் பிராணியுடைய சட்டத்தை கொடுக்க இயலாதும்பாங்க. ஆனால் உண்மையில் வந்து இது வந்து தண்ணீர் வாழக்கூடிய பிராணியாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த தவளை வந்து அது தரையில் இருக்கும். தரையிலேருந்து கடல்லேருந்து எடுத்து வெளியே போட்டிங்கன்னு சொன்னால் தரையில் என்ன செய்யும், உயிர் வாழும் என்று சொன்னாலும் ஈரப்பதம் இருந்தால் மாத்திரம்தான் உயிர் வாழ முடியும். ஈரப்பதம் இருந்தால் தான் அந்த ஈரப்பதம் தோளில் பட்டு அதன் மூலமாக வந்து அந்த ஆக்சிஜனை உறிஞ்ச முடியும். ஈரப்பதம் இல்லாத இடத்துல கொண்டு போட்டிங்கன்னா செத்து போயிடும். நம்ம குளத்தை சுற்றி ஆற்றை சுற்றி தான் தவளைகள் இருக்கும். அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறோம். அப்படி உள்ள நுழைஞ்சு மரம் வெளியே வந்துடும், குதித்து போயிட்டு மரம் வேலை வந்து தண்ணியை மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அந்த மாதிரி தண்ணி பட்டுக்கிட்டே இருந்தால் தான் வாழ முடியாது. அதுவும் தண்ணியில் வாழக்கூடிய பிராணியாக தான் ஆகுது. கடல் வாழ் பிராணின்னு சொல்வதாக இருந்தால் கடலுக்குள்ளே தான் முங்கிட்டு இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதுவும் வந்து நீர் பகுதி இல்லாத இடத்துக்கு கொண்டு போனால் அதுவும் செத்து போயிடும். அந்த உடம்பு ஈரமாக இருக்கணும். அந்த ஈரமாக இருந்தால்தான் அந்த ஈரமான தோள்கள் வந்து ஆக்சிஜனை வந்து காற்றுலேருந்து சுவாசிக்க இயலும். அப்போ குஞ்சாக இருக்கும்போது வேறு தண்ணியில் தான் இருக்குது. அதனுடைய பிறப்பே இதில் தான் இருக்குது, தண்ணியில் தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது வந்து கடல் வாழ் நீர்வாழ் பிராணியில் தான் சேர்க்கணும். தவளை வந்து நீரை விட்டு வெளியே வச்சாலும் சாகாமல் இருந்தாலும் அது எதில் சேர்க்கணும்னு கேட்டால் அது நீர்வாழ் பிராணியில் தான் சேர்க்கணும். ஏன்னு கேட்டால் அது குஞ்சாக இருக்கும்போது நீரில் மட்டும்தான் அது வெளியே கூட செத்து போயிடும். அது உள்ள ஆக்சிஜனை வந்து தண்ணியிலேருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய படைப்பாக இருக்குது. கொஞ்சம் வளர்ந்த உடனே வெளியிலேருந்து ஆக்சிஜன் எடுக்கக்கூடிய தன்மை அது தோள்களுக்கு வருகிறது. தோள்கள் மூலமாக ஆக்சிஜனை உறிஞ்சிற ஒரு தன்மையில் வெளியே வந்துடுது. வெளியே வந்தாலும் அந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஈரம் இருந்தால் தான் என்ன செய்யும், அதை வந்து உயிர் வாழ முடியும். அதனால தான் எந்த தவளையாக இருந்தாலும் சரி அந்த குளம் கிணறு ஆறு அதை ஒட்டி தான் இருக்கும். கொஞ்சம் லேசாக சூடான உள்ள போய் முக்கின்னு மரம் வெளியே வந்துடும். அந்த ஈரமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும். அதனால தண்ணீரை கொண்டு தான் வாழ முடியுது. அது அப்படி பார்த்திங்கன்னா நீர் அவசியம். அதுக்கு மஸ்ட்டு வாழ்வதற்கு நுரையீரல் இல்லாமல் இருந்தால் கூட உயிர் வாழ்வதற்கு நீர் அவசியம் தானே. அந்த நீர் அவசியமான ஒரு பிராணியாக அது இருக்குது. நீரற்ற பாலைவனத்தில் போட்டிங்கன்னா செத்து போயிடும். கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போயிடும். அந்த தண்ணி ஆக்சிஜனை உறிஞ்ச இயலாது, அது செத்து போயிடும். ரொம்ப நாளைக்கு சும்மா இருக்கிற இடத்துலாம் பார்த்திங்கன்னா ஈரப்பசையான இடத்துலாம் இருக்கும். ஈரமான இடத்துலாம் தவளைகள் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதை வந்து ஹலால் என்று தான் சொல்லணும். தவளை வந்து என்ன இதுக்கு கடல் வாழ் பிராணியாக நீர் வாழ் பிராணி ஆகிடுதுல.
இது ஹலால் என்று சொல்லணும். ஆனால் இந்த தவளைக்கு மாத்திரம் தனியாக ஒரு தடை இருக்குது. தவளைங்கிறது வந்து பொதுவான அளவுகோல் படி பார்த்தீங்கன்னா தவளையை சாப்பிட்லாம். ஏன் சாப்பிட்லாம்? அது நீர்வாழ் பிராணி. நீர்வாழ் பிராணியாக இருந்தாலும் சாப்பிட்லாம். மீன் மாதிரி தான் அது. மீன் சாப்பிடுவதற்கு எந்த வசனம் ஆதாரமாக இருக்குதோ அந்த வசனம் தான் தவளைக்கும் ஆதாரமாக இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு வைத்தியர், அந்த காலத்து நாட்டு வைத்தியர் வைத்தியம் பண்ணுவாங்கள்ல, ஒருத்தர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் ஒரு மருந்து தயாரிக்கிறத பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட பேசுகிறார். நான் ஒரு மருந்து தயாரிக்கிறேன், அந்த மருந்துக்காக நான் என்ன செய்கிறேன்டா, தவளை இருக்குல்ல, தவளை பிடிச்சி கொன்று அந்த தவளையை அந்த மருந்தில் நான் சேர்க்குறேன், அது மாதிரி நான் சேர்க்கலாமான்னு அவர் கேட்குறாரு. தவளையை பிடிச்சி அதை சாவடித்து அதை நான் மருந்தில் சேர்த்து, ஏதோ ஒரு நோய்க்கு, என்ன நோயின்ற வரல ஹதீஸில், ஒரு நோய்க்கு நான் மருந்து தயாரிக்கிறேன், அப்படி நான் செய்யலாமா என்று அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, தவளையை கொல்லக்கூடாதுன்ட்டாங்க. தவளையை கொல்லக்கூடாதுன்னு சாப்பிட இயலாத. எதெல்லாம் கொல்வதற்கு தடை செஞ்சாச்சோ அதை சாப்பிட முடியாதுல்ல. அப்போ தவளையை வந்து கொல்வதற்கு ரசூலுல்லாஹ் வந்து தடை செஞ்சிட்ட காரணத்தினால அந்த பொதுவான அளவுகோல் படி தவளை ஹலால். எந்த பொதுவான அளவுகோல்? நீரில் வாழ்பவை அப்படிங்கிற அடிப்படையில் அது ஹலாலாக வரும். ஆனாலும் அதை குறிப்பிட்டு ரசூலுல்லாஹ் வந்து தடுத்துட்ட காரணத்தினால அந்த தவளையை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. தவளை வந்து ஹராம். தவளை வந்து ரசூலுல்லாஹ் மருந்து கூட கொல்லக்கூடாதுட்டாங்கன்னா அது வந்து அறவே கொல்லக்கூடாது, உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது ஒரு விஷயமாச்சா. இந்த ஹதீஸ் வந்து நசையுடைய சுகராவில் இருக்கிறது, அபுதாவுதில் இருக்கிறது, தாரமியில் இருக்கிறது, ஹாக்கிமில் இருக்கிறது, அதே மாதிரி அகமதுலையும் இருக்கிறது இந்த ஹதீஸ். அதே மாதிரி வந்து அதுக்கடுத்து முதலை. இந்த முதலையை பொறுத்த வரைக்கும் எதுக்கு இதெல்லாம் வருதுன்னு கேட்டால், தரையினையும் அது உசுரோடு இருக்குன்னு கண்ணால் பார்க்குறீங்க, மற்றெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வராது. எந்த மீன் தான் தண்ணியில் எடுத்து கூட செத்து போயிருதில்ல, அது நீர்வாழ் பிராணிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். அதிலெல்லாம் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம், யாரும் விளக்கம்லாம் சொல்ல தேவையில்லை. சில கடல்வாழ் பிராணிகள் என்ன செய்யணும், வெளியும் உசுரோடு இருக்கும். அப்போ இதை இங்கே சேர்க்குறது அங்கே சேர்க்குறதா, நிலத்திலையும் வாழுது கடல்லையும் வாழுதுன்னு சொன்னால், அப்போ நிலத்தில் வாழ்பவை என்ற பட்டியலில் சேர்ப்பதாக இருந்தால் அதுக்கு அந்த அளவுகளை வைக்கணும், விஷப்பல் இருக்கான்னு பார்க்கணும். தரையில் வாழ்பவை கடல் வாழ்பவைன்னு பார்த்தா எந்த அளவுகளும் பார்க்க தேவையில்லை, அது அப்படி ஹலால்னு ஆயிரும். இப்போ முதலை எந்த கணக்கில் எடுப்பதுன்னு பார்த்திங்கன்னா, முதலைக்கு வந்து அதாவது செவில்களால், அது முதலை வந்து செவில்களால் சுவாசிக்காது. அதாவது அதுக்கு அந்த செவில்கள்னா அது தண்ணியை குடிச்சு சுவாசிக்குதில்ல, அந்த மாதிரி சுவாசிக்காது. அதாவது என்ன செய்யணும்னு கேட்டால், மற்ற பாலூட்டிகள் மாதிரி, பாலூட்டிகள்னால் அந்த நுரையீரல் உள்ளது, பாலூட்டிகள்னால் மனுஷன், மிருகங்கள் இதெல்லாம் சுவாசிக்கிறோம்ல, அந்த பாலூட்டிகளை போல தான் இது சுவாசிக்கும். காற்றுலேருந்து தான் ஆக்சிஜன் எடுத்து முதல்ல வந்து தண்ணியிலேருந்து தண்ணியில் அமுக்கி வச்சா செத்து போயிடும். சொல்லப்போனால் தண்ணியில் கொஞ்சம் ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே தாக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. 4 மணி நேரம் மூச்சு அடக்கிட்டு இருந்துருமே தவிர அது சுவாசிப்பதற்கு உரிய மெத்தேடு வந்து பூமியில் தான் இருக்குது, அது நிலத்தில் தான் இருக்கிறது. அதில் என்ன செய்ய முடியும்னா, காற்றில் வந்து உறிஞ்சி காற்றுலேருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு, காற்றுல வந்து 75% ஆக்சிஜன் எடுத்துரும். மனுஷன் வந்து 15 தான் எடுப்பாங்கிறாங்க. மனிதனால் வந்து காற்றிலேருந்து ஒரு 15% தான் இவனுக்கு உறிஞ்ச முடியும். அதில் உறிஞ்சி திறன் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு முதல்ல என்ன செய்ய முடியும் கேட்டால், வெளியே வந்து காற்றுல ஒரு இழுப்பு இழுச்சின்னு சொன்னால் 75% ஆக்சிஜனை எடுத்துரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது மனிதன் கூட 15 தான் எடுக்கிறாங்க. அப்போ 1 மணி நேரம் வந்து நீரில் வந்து மூச்சு அடக்கி அது இருக்க முடியும். 1 மணி நேரம் தாண்டிடுச்சுன்னா அப்படி தலையை வெளியே நீட்டிடும். தரைக்கு வராட்டாலும் என்ன செய்யும், காற்றுக்காக வந்துடும். அதாவது கடல் வாழ்வில் கணக்கில் வரல, கடல்வாழ் பிராணியுடைய கணக்கில் வரவில்லை. நீங்கள் எப்படி மூச்சடைக்கிட்டு தண்ணியில் இருக்க முடியுமோ அது மாதிரி நம்ம ஒரு 10 நிமிஷம் இருக்க முடியும்ல, அது 1 மணி நேரம் இருக்கும். நம்ம அந்த மூச்சை காற்று பூமியில் நம்ம காற்றை உறிஞ்சானாலும் கூட தண்ணிக்குள்ளே உங்களுக்கு மூச்சடைக்கிட்டு இருக்க முடியுமா, முடியாதா? பயிற்சி எடுத்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கூட இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, அதுக்கு மேலே முடியாது. ஆனால் இது முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டால், 1 மணி நேரத்துக்கு உள்ளேயே தாக்கு பிடிக்கும். ஏற்கனவே அந்த உறிஞ்சின ஆக்சிஜன் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு தம் பண்ணி இருந்துடும். 1 மணி நேரம் ஆச்சுன்னா அப்படி மேலே வந்து என்ன செய்யும், தலையை தூக்கி வெளியே வரணுன்ற அவசியம் கிடையாது, தலை வெளியே வந்துடும். தலை வெளியே வந்து காற்று என்ன செய்யும், இழுத்த ஆக்சிஜனுக்காக வேண்டி அது வெளியில் தான் வருதுன்ற வகையில் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற அமைப்பு வந்து தரையில் தான் இருக்குது, தண்ணீரில் இல்லை. தண்ணீரில் உள்ள சொல்லப்போனால் உயிர் வாழ தகாத வகையில் தான் இருக்குது. தண்ணிக்குள்ளே இது இருந்துச்சுன்னா தண்ணியில் இருக்கும், தலையை அமுக்காமல் தான் இருக்கும். தலை இப்படி நீட்டிக்கிட்டே இருக்கும், நீட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். விளங்குதா? ஏதாவது மிருகங்களை வேட்டையிடவும் டக்குனு கீழே அமுங்கிக்கிறோம், மறுபடியும் எந்திரிச்சிக்கிறோம். ஆனால் வந்து அதுலேயே சுவாசிக்க இயலுமாண்டா அது இயலாது. அதை மீன்கள் எப்படி தண்ணீரில் சுவாசிக்கிறதோ அந்த மாதிரி முதலை வந்து அப்போ சுவாசிக்க இயலாதுன்னு சொன்னால் இது வந்து தண்ணீரோடு இதை சேர்க்க முடியாதுங்கிற கணக்கெலாம் வருது. பார்த்தோம்னு சொன்னால் இது கடல் பிராணி நீர் பிராணின்னு சேர்க்க இயலாது, அது ஆக்சிஜனை எங்கே தான் இருக்கிறது, பூமியில் நம்மளை மாதிரி தான் சுவாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது அதிக நேரமாக என்ன செய்யும், தண்ணிக்குள்ளே வேணால் உடம்பை வச்சுக்கிட்டு இருக்குமே தவிர
அது வந்து வாயை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, வாயை மூக்கை என்ன செய்ய முடியாது, தண்ணிக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அது ஒரு விஷயமாச்சு. அதே நேரத்தில் என்னென்னு கேட்டால், இதில் ஒரு தன்மை என்னென்னு கேட்டால், இதுக்கு வந்து இந்த தோல் வந்து ஈரமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். முதலைக்கு என்ன செய்யணும்னு ஈரமாக இருந்தால் தான் அது வாழ முடியும். நீங்கள் வந்து காற்று ஓரத்தில் களத்து ஓரத்துலன்னா இந்த தவளையெல்லாம் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி முதலையும் பார்ப்பீங்க, அந்த பகுதியெலாம் இருக்கும். முதலையை கொண்டே பாலைவனத்தில் ஊட்டியெல்லாம் செத்து போயிடும். பாலைவனத்தில் தண்ணி இல்லாத ஈரம் இல்லாத இடத்துல அது உடம்புல உள்ள ஈரம் அதனால தண்ணியிலே கிடக்குது. இறைவன் எப்படி படைச்சிருக்கான்னு கேட்டால், அது தண்ணி அதுக்கு தேவை. எதுக்கு தேவையில்லை என்றால், சுவாசிப்பதற்கு தண்ணி தேவையில்லை, அது வாழ்வதற்கு தண்ணி தேவை. கொஞ்சம் நேரம் அது வெளியே இருந்துச்சுன்னு சொன்னால் சூடாகி போயிடும். மறுபடியும் தண்ணியில் இறங்கி அந்த சூடெல்லாம் போய்கிட்டு தான் மறுபடியும் வாழ முடியும். அப்போ தண்ணீரை நம்பி தான் வாழக்கூடியதாக இருக்கிறது. நம்ம நீரில் சுவாசிக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டால், தரையில் உள்ள வசிக்கக்கூடியதாக நம்ம சேர்த்துற முடியாது. அது வந்து தண்ணியில் வாழ முடியாது. தண்ணியில் சுவாசிக்கிறது மட்டும் கிடையாது, அது வாழ்வதற்கு மஸ்ட்டு அவசியம். தண்ணீர் தேவை என்று இருந்தாலே அது தண்ணீர் பிராணியில் சேர்ந்துடும். தண்ணீர் இல்லாத பகுதியில் அது வாழ முடியாது. தண்ணீர் உள்ள பகுதியை ஒட்டி தான் வாழும். அந்த ஏரிகள் அந்த ஒட்டிலாம் வெளியில் நிற்கும். கொஞ்சம் நேரத்தில் மரம் உள்ளே போயிட்டு என்ன செய்யணும், மரம் ஈரமாக்கி கொள்ளணும். ஈரமாக்கவில்லை என்று சொன்னால் என்னவாயிரும்னு கேட்டால், அது வந்து அந்த வெடித்து உடம்புலாம் வெடித்து செத்து போயிடுமா. அந்த அந்த தோல் வந்து காஞ்சி போச்சுன்னு என்னவாயிரும், வெடிச்சிடும். அது ஈரப்பதம் எப்போ காயுதோ உடனே என்ன செய்யும், ஈரப்பதத்துக்காக வேண்டி ஆற்றுலையோ குளத்துல இறங்குறதுக்கு வசதியாக தான் அங்கே நிற்கும். அது இருக்கிற இடங்கள் என்னவாக இருக்கும்னா, பக்கத்தில் குளமோ பக்கத்தில் கம்மாயோ ஏதோ குட்டையோ இருக்குமே தவிர, அப்படி இல்லாத இடத்துல என்ன செய்யாது, முதல்ல வந்து இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால அதுவும் நீர்வாழ் பிராணிலாம் சேர்க்கணும். நீர் வாழ்வதற்கு நீர் அவசியம் ஆகிடுதுல. சுவாசிப்பதற்கு வேண்டாம் அவசியம் இல்லாமல் இருந்தால் கூட அது வாழ்வதற்கு அவசியங்கிற காரணத்தினால் அதிகமான தண்ணிக்குள்ளே கிடக்குது. அது தண்ணிக்குள்ளே தலையை மட்டும் வெளியே நீட்டிக்கிட்டு உடம்பை தண்ணிக்குள்ளே வச்சுக்கிட்டு தானே இருக்கிறது. அப்படிங்கிற வகையில் பார்க்கும் பொழுது முதலையை வந்து அது வந்து கடல் வாழ் பிராணிலாம் சேர்க்கணும், அது நீர்வாழ் பிராணிலாம் சேர்க்கணும். அதில் விஷப்பல் இருக்குலாம் பார்க்க தேவையில்லை. நீங்கள் விரும்பினா முதலையை சாப்பிட்லாம். அது வந்து முதல்ல வந்து இந்த சுவாசிக்கலைங்கிற வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இது வந்து நிலத்தில் வசிப்பதாகத்தான் எடுத்துணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு இது வந்து இது கருத்து தான், இதெல்லாம் மார்க்க கருத்து கிடையாது. இதெல்லாம் வந்து அந்த பிராணிகளை பற்றின ஒரு கருத்து. இந்த கருத்தில் வந்து இதை சரி நீங்கள் கண்டீங்கன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் சாப்பிட்டுக்கிறலாம். இல்லை அது நீர்வாழில் சேர்க்க முடியாது, மனசு ஒத்துக்கிறல, அது தரையில் உள்ளதாக தான் அதை சேர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு மனசில் பட்டால் அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது. விஷப்பல் இருக்குதுக்கு அது பெரிய பல் என்ன செய்யுது, முதலைக்கு இருக்குது. அப்போ முதலையை பொறுத்து நீங்கள் எந்த மாதிரி தீர்மானத்துக்கு வர்றீங்க, விஞ்ஞானிகளுடைய கருத்து இப்படி தான் இருக்கிறது. முதலையை பற்றி ஆய்வு செஞ்சவங்களுடைய கருத்து அதுதான் இருக்கிறது. அது சம்பந்தமான விஷயத்தை நான் சிந்திக்கிற மாதிரி நீங்கள் சிந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மார்க்க விஷயம் தெளிவாக இருக்குது. மார்க்க விஷயம் கடல் வாழ் பிராணி வந்து ஹலால், அது மாறாது. இது கடல் வாழ்வில் சேர்க்குறதா தரை வாழ்கிற சேர்க்குறதாங்கிறத நீங்கள் ரெண்டு காரணத்தை எடை போட்டு பார்த்து இதில் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யுங்க, நீங்கள் கடல் வாழ்வில் சேர்த்தா முதல்ல சாப்பிட்டு போங்க. இல்லை அது தண்ணியில் இருக்கிறையில் சுவாசிக்கவே இல்லையில அப்படி வாதம் பண்ணாமல, சுவாசிக்கவே மாட்டேங்குது, சுவாசிக்கிறது இங்கே தான் நடக்குதுங்கும் போது அதையும் நீங்கள் தண்ணியில் சேர்க்குறீங்கன்னா விட்டுருங்க, ஹராமாயிரும். ஏன்னா அது ஹராமாக்குரிய அந்த பல் அமைப்பு காரணத்தினால ஹராமாயிரும். இது மாதிரி இன்னும் சில இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதில் நாளைக்கு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் உணவு, உடை, உறைவிடம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் இறுதியாக கடல்வாழ் உயிரினங்கள்லாம் ஹலாலு, அதில் குறிப்பிட்டு எதையெல்லாம் கருத்து வேறுபாடு சொல்கிறாங்களோ அந்த பட்டியலில் சிலதை பார்த்தோம். அந்த வகையில் ஆமையை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ரெண்டு கருத்து சொல்லுவாங்க. ஆமை வந்து நிலத்திலையும் வாழுகிறது என்ற காரணத்தினால், அதில் அறுத்தல் வராது என்ற காரணத்தினால் ஆமையை சாப்பிடக்கூடாது என்ற கருத்தில் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. அது நீரில் தான் வாழக்கூடியது அப்படிங்கிறதுனால அதை சாப்பிடலாம்ங்கிற கருத்தில் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னு சொன்னால், ஆமைங்கிறது ரெண்டு வகை இருக்கிறது. பேருக்கு தான் ஆமையை தவிர இந்த ஆமை வேறு, அந்த ஆமை வேறு. அதாவது ஒரு விதமான ஆமைக்கு வந்து நுரையீரல் இருக்கிறது, ஒரு விதமான ஆமைக்கு வந்து நுரையீரல் கிடையாது. அப்போ நுரையீரல் இல்லைன்னு சொன்னால் தண்ணியில் தான் சுவாசிக்கும், தண்ணியில் தான் சுவாசிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நுரையீரல் மூலம் சுவாசிக்கிறதுக்கு வந்து காற்று வேண்டும். நுரையீரலில் சுவாசிக்கிறதா இருந்தால் காற்று வேண்டும். அதில் என்ன தான் நீர் ஆமைன்ற ஒரு ஆமை, நிலத்து ஆமைன்னு ரெண்டாக பிரிச்சுருக்கிறாங்க. நிலத்து ஆமை என்பது வந்து குடிக்கிறதுக்கு மட்டும்தான் அதுக்கு தண்ணி தேவை. மற்ற நேரத்தில் நீருக்கு எந்த நம்மள மாதிரி தான் நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி தேவையே தவிர வாழ்வதற்கு நமக்கு தண்ணியில் இருக்கணும்,
தண்ணி நம்ம மேலே பட்டுக்கிட்டே இருக்கணும், அல்லது தண்ணிக்குள்ளே நுழைஞ்சி சுவாசிக்கணுங்கிற நிலையில் நம்ம இல்லையில அந்த மாதிரி ஆமையும் இருக்குது. அப்போ ஆமையில் வந்து நீர் ஆமை என்று சொன்னால் அதுக்கு அது தண்ணி சட்டம், அது சாப்பிட்லாம். தோற்றத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீர் ஆமைங்கிறது நீரில் தான் அது வாழும், வந்துட்டு போய்க்கிறமே தவிர நிலத்தில் வாழ முடியாது. அதுக்கு நிலத்து ஆமைன்ற ஒரு தனியாக இருக்கிறது, அது நிலத்தில் இருக்கும், நீருக்கு சம்மந்தமே இருக்காது. அது பொந்து மாதிரி வச்சு உள்ளே போய் குடியிருந்துக்கிறோம், வெளியே வரும். தண்ணியை வந்து தாகத்துக்கு தண்ணிக்கு மட்டும்தான் அது குடிக்கிறதுக்கு தேடுமே தவிர வாழ்வதற்கு தேடப்படாது. அப்போ அந்த ஆமையை பிரிக்கணும். ஆமைன்னு தோற்றத்தில் ஒன்றா இருந்தாலும் அல்ல வந்து 2 வகையாக படைச்சிருக்கிறான். அது வேற இனம், இது வேற இனம். அப்போ செம்மறியாடு வெள்ளாடும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் 2 வேறு இனம் தானே. அந்த மாதிரி வந்து அந்த மாடு, சிங்கம், புலி, பூனைகள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, வேறு இனமாக இருக்குல்ல. அந்த மாதிரி என்ன இருக்குன்னு கேட்டால் அந்த ஆமையில் வந்து ஒட்டுமொத்தமாக ஹலால் ஹராம்னு சொல்லக்கூடாது, பிரிக்கணும். எந்த ஆமை நீரில் மட்டும் இருக்குமோ அந்த ஆமை வந்து ஹலால். எந்த ஆமை வந்து நீருக்கு சம்பந்தம் இல்லாமல் நிலத்தில் மட்டும்தான் இருக்குமோ, நிலத்திலே வசிச்சிருமோ, காலமெல்லாம் நிலத்தில் இருந்தாலும் அது தண்ணியில் மூழ்கி போகாமல் தண்ணியை தேடாமல் இருந்துடும் என்று சொன்னால் அந்த ஆமை வந்து கடல் வாழ் பிராணிங்கிற கணக்கில் வராது. வரலைன்னு சொன்னால் வேற என்ன பார்க்கணும், அறுக்கிறதுல வருமானு பார்க்கணும். அறுத்தல் அதில் வராது, அறுக்கிறதுக்கான ஒரு அம்சம் அதில் இல்லை, அது மைத்தத்தில் வந்துடும். அந்த ஆமைகளை நம்ம சாப்பிடக்கூடாது. முறையாக அறுக்க முடியாத பிராணியாக இருந்துச்சுன்னா சாப்பிடக்கூடாதுங்கிற வகையில் வந்துடும். ஆனால் ஆமையை வந்து தோற்றத்தை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா இதை பார்த்துட்டு அதுக்கு முடிவெடுத்துடுறாங்க, அதை பார்த்து இதுக்கு முடிவெடுத்துடுறாங்க. இந்த தண்ணி இல்லாமல் இருக்குது இந்த ஆமை, தண்ணிக்கே போக மாட்டேங்குது, அதனால இது நீரில் வாழக்கூடியது அல்லன்றாங்க. இது வேறு அது வேறேன்னு தெரியல. அது அந்த ஆமை வேறு, இந்த படைப்புலே வேறு. அறுத்து உள்ளே பார்த்தா அது ஒன்றில் வந்து சுவாசிக்கிறதுக்குரிய அம்சம் இருக்கும், ஒன்றில் சுவாசிக்கிற அம்சம் இருக்காது. அந்த மாதிரி ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிற காலத்தில் முடிவு வேறையாக இருக்குது. அந்த காலத்தில் ஆய்வு கிடையாது, தோற்றத்தை வச்சு தான் முடிவு எடுப்பாங்க. அப்போ இந்த ஆமையை பார்ப்பாங்களா, அந்த ஆமை அப்படி தான் போல இருக்குது, அதை கொண்டாந்து விட்டாலும் நிலத்தில் வாழ்ந்துரும் போல இருக்குது அப்படின்னு நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா 2 கருத்து சொல்லியிருக்கிறாங்க ஆமை விஷயத்தில். அப்படி அதே மாதிரி திமிங்கலம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் ஊரில் இந்த இப்போ ஹனஃபி மதஹ்புக்காரங்க திமிங்கலம் சாப்பிடுவோம். திமிங்கலம்னா பெருசாக இருக்கக்கூடிய அந்த திமிங்கலம் பல சைஸில் இருக்குது. அந்த அந்த பில்டிங்களெல்லாம் திமிங்கலம் இருக்குது, இந்த இருக்குது, அவ்வளோ பெரிய திமிங்கலங்கள்லாம் இருக்குது. உலகத்தில் பெரிய பிராணி வந்து திமிங்கலம் தான். யானையோடவெல்லாம் பல மடங்கு, பல 100 மடங்கு பெருசானதெல்லாம் இருக்கிறது திமிங்கலங்கள். அப்போ திமிங்கலத்தை சாப்பிட்லாமான்னு கேட்டால் நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். திமிங்கலத்தை ஹூத்துன்னு சொல்லுவாங்க. யூனுஸ் நபிலாம் முழுங்குச்சில, முழுங்கி அவர் உள்ளே இருந்துட்டு உசுரோட வர்றாருன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளக்கே சுவாசிக்கிற அளவுக்கு அங்கே அதில் உள்ள இடைவெளியில் உள்ள காற்றுலே அவர் சுவாசிச்சுட்டு இருக்கிறார். அந்த மாதிரியான அளவுக்கு உள்ள பிராணிகள்லாம் மீன்லாம் திமிங்கலம் இருக்குது. அப்போ திமிங்கலம் சாப்பிட்லாமான்னு கேட்டால் கடல்வாழ் பிராணி தானே சாப்பிட வேண்டியது, இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. கடல்வாழ் பிராணியை சாப்பிடலாம். அதனால் சில காரணங்களை சொல்லி கொண்டு என்ன செய்வாங்க, திமிங்கலம் ஹனஃபி மதத்தில் சாப்பிடக்கூடாதும்பாங்க. அப்படிலாம் கிடையாது, விரும்பினா திமிங்கலம் நீங்கள் சாப்பிட்லாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் நினைஞ்சிருக்குன்னா ஒரு திமிங்கலத்தில் பல சைஸ் இருக்குது. ஒரு யானை சைஸுக்கு உள்ளதெல்லாம் இருக்கிறது, யானையோட பல 100 மடங்கு பெருசுலாம் இருக்கிறது. திமிங்கலத்தில் வகை, அந்த ஒரு வகைக்கு அந்த இடம் சின்னது பெருசுங்கிற அர்த்தம் இல்லை. ஒரு வகை இவ்வளோ பெருசு தான் இருக்குது, இன்னொரு வகை இவ்வளோ பெருசாக இருக்கும்னு கணக்கு இருக்குல்ல. அந்த மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா சஹாபாக்கள் வந்து இது ஒரு போருக்கு செஞ்சுட்டு வரும்போது ஒரு சரியான பசி, சாப்பாடு கிடைக்கல. அப்போ கடலோரத்தில் ஒரு திமிங்கலம் ஒதுங்குது. கடலோரத்தில் செத்து போய் ஒதுங்குறது, செத்தால் தான் சாப்பிட்லாம்ல. உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை திமிங்கலத்தை எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த திமிங்கலத்துடைய விழா எலும்பை வந்து என்ன செய்வோம்னு கேட்டால் அதை மேலே நட்டி வச்சு அதை உயரத்தை பார்ப்போம். 5 அடி விழா எலும்பே 5 அடி 6 அடி இருக்குது, மனித உயரத்தை விட பெருசாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய திமிங்கலத்தை நாங்கள் சாப்பிட்டோம். அதையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த கருவாடு மாதிரி சாப்பிட்ருக்குறாங்க. என்ன இந்த மீன் தானே வீணாக போயிருமே, அழுகி போயிரும் இல்லையா. மீனை வந்து காய வச்சு நினைஞ்சிருக்கிறாங்க. அதை 15 நாள் 20 நாள் சாப்பிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அது நிர்பந்தத்துக்குன்னு அவங்க சாப்பிட்றாங்க. அவங்க எதுக்கு சாப்பிட்றாங்கன்னு கேட்டால் நமக்கு பசி வேறு என்ன செய்கிறது, உணவு கிடைக்கல. அவங்க ஹராமாக இருந்தாலும் பரவாயில்லை தானே, ஹராமாக இருந்தாலும் அவங்களுக்கு கூடும் தானே. நிர்பந்த நிலையில் வந்தவங்களுக்கு அப்படி நினச்சி தான் அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் இருந்தால் தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ திமிங்கலம் சாதாரணமாக சாப்பிட்லாம், நிர்பந்தத்துக்கு தான் கிடையாது. திமிங்கலத்தை வந்து ஆனால் சின்ன திமிங்கலம் அவங்க சாப்பிட்டது. இது புகாரில் 4362வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து சில பிராணிகளுக்கு பேர் வச்சுருப்பாங்கள்ல, அந்த பேரை வச்சு என்ன செய்வாங்கன்னா ஹராமுன்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. கடல் பன்றின்றதுக்கு ஒரு விலா கடலில் உள்ள ஒரு மீனுக்கு வந்து கடல் பன்றின்னு பேர் வச்சுவிட்டாங்க. அப்போ அந்த பன்றின்னு வந்துருச்சுல, அதனால் சாப்பிடக்கூடாது. பேர் நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாம், கடல் ஆடுன்னு கூட வச்சுருக்கலாம். அதை கடல் பன்றின்னு பேர் வச்சனால அது பன்றி ஆயிருமா,
அப்போ கடல் பன்றிங்கிற அந்த பேரை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அதை சொல்கிறாங்க. அந்த கடல் பன்றிங்கிறது வந்து 4000 மீட்டருக்கு கீழே தான் இருக்கும். தண்ணியில் கடல்லையே சாதாரணமாக ஆழம் குறைவான கடல்லாம் அந்த இருக்க முடியாது. கடல் பன்றிங்கிறது ரொம்ப அடி ஆழத்தில் தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. மேலே வந்துருச்சுன்னா வந்து செத்து போயிடும். வெளியில் தரையில் எடுத்து வச்சிங்கன்னா என்ன செய்யும், வறண்டு போய் செத்து போயிடும். அதுக்கு வந்து அதுக்கு செவில் மூலமாகவும் சுவாசிக்காது, நுரையீரலும் கிடையாது சுவாசிக்கிறது. அந்த தோலில் உள்ள அந்த இது மூலம் தோலில் உள்ள துவாரங்கள் வழியாக ஆக்சிஜனை எடுத்துக்கணும். எந்த உயிர் வாழ்வதற்கும் ஆக்சிஜன் தேவை, மீனுக்கும் தேவை, மனுஷனுக்கும் தேவை. ஆனால் நம்ம காற்றுல எடுத்துக்கிறோம், அவை தண்ணியில் எடுத்துக்கிறது. அதான் வித்தியாசம். இந்த கடல் பன்றிங்கிறதுக்கு வந்து நுரையீரல் மாதிரி இருந்தால் வெளியே வந்து சுவாசிக்கணும், காற்றுல தான் சுவாசிக்கணும், நுரையீரல் கிடையாது. செவுள் மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி அசைச்சு தண்ணியை கொடுத்துட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. வேறு எப்படி தான் அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த தோலில் உள்ள சின்ன சின்ன நுண்ணிய துவாரங்கள் வழியாக அந்த தண்ணியில் உள்ள ஆக்சிஜன் அது உறிஞ்சிக்கிறது. தேவையானதை ஆக்சிஜன் இருக்குது. அதை எப்படி எடுத்துக்கொள்ளும் என்றால் அந்த தோலே வந்து ஒரு மூக்கு மாதிரி இருக்குது. நம்ம மூக்கில் சுவாசிக்கிற மாதிரி அந்த தோள்கள் வழியாக என்ன செய்யும், அது சுவாசிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ எதில் சேர்க்குறது? இதை 100% கடல் பிராணி, 100% 100% இது நீரில் தான் வாழக்கூடியது. இது அந்த பேரை வச்சுக்கிட்டு கடல் பன்றி சாப்பிடக்கூடாதுன்னா அப்படி சொல்லக்கூடாது. கடல் பன்றி சாதாரணமாக சாப்பிட்லாம். ஏன்னா நீர்வாழ் பிராணிகள்லாம் ஹலால் என்பதில் அது அடங்கிறது. அதை ஒன்று பார்த்துடுறோம். அதே மாதிரி வந்து நீர் யானை, இப்போ யானைக்கு உள்ள சட்டம் நீர் யானைக்கு வரும்னு என்ன செய்கிறாங்க, யானைக்கு சொல்லிட்டாங்கல்ல, சிலர் அது ஹராம்ங்கிறாங்க, சிலதும் ஹராம் இல்லைங்கிறாங்க. நீர் யானைக்கு அந்த 2 கருத்தும் வரும்ல. இது நீர் யானை, நீங்கள் நீர் யானைன்னு சொன்ன யானை யோகமாது, அது ஒரு தனி படைப்பு. இந்த யானையுடைய அம்சம் அந்த யானையில் கிடையாது. நம்ம பேர் வைக்கிறதுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு தெரிஞ்ச பேரை வச்சுருக்கோம். யானை மாதிரி இருக்குது, நீர் யானை வச்சுருவோம். இது அப்படி நம்ம குரங்கு மாதிரி இருக்குது, நீர் குரங்குன்னு வச்சுக்கிறோம். அப்படி வச்சதை தவிர அது வந்து யானையும் கிடையாது, இது வந்து பன்றியும் கிடையாது. அப்போ நீர் யானையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால் நிலத்தில் வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு தான் இருக்க முடியாது. நீர் யானைங்கிறது வெளியே கொண்டு அந்த சர்க்கஸ்லாம் காட்டுறான்ல, சர்க்கஸ்லாம் நடத்திக்கிட்டு வருவான், நம்ம பார்ப்போம், இப்படி மேடைகள்லாம் வரும். அது எவ்வளோ நேரத்துக்கு அப்படி வச்சுக்கிற முடியும்னு கேட்டால் ஒரு 5 மணி நேரம் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டால் வந்து நுரையீரல் மூலம் தான் சுவாசிக்கும். நுரையீரல் சுவாசித்தாலும் அது வந்து நிலத்தில் உள்ள அந்த வெப்பத்தில் என்ன செய்யும்னா அது தாங்க முடியாமல் செத்து போயிடும். சுவாசிப்பதற்கு தேவையில்லை. சுவாசிப்பதற்கு என்ன செய்யுதுன்னா நுரையீரல் மூலம் தான் சுவாசிக்குது. நீர் யானை இப்படி தலையை நீட்டி என்ன செய்யும், சுவாசிக்கும். சுவாசிப்பதற்கு கடல் தண்ணியில் சுவாசிக்காது, காற்றுல தான் சுவாசிக்கிறது. ஆனால் அந்த நீர் யானுடைய உடல் வந்து வெப்பத்தை தாங்காமல் ஒரு 4-5 மணி நேரம் அந்த வெப்ப காற்று தண்ணி படாமல் அது இருந்துச்சுன்னு சொன்னால் அதனாலேயே தோல் வெடித்து போய் நினைஞ்சிடும், செத்து போயிருங்கிறாங்க. அப்போ நீருக்கடியில் வந்து 5 நிமிஷம் மட்டும்தான் அது இருக்க முடியும். நீர் யானைன்னு பேரை தவிர உள்ள அமுக்குனின்னு 5 நிமிஷத்துக்கு மேலே அமுக்கி வச்சா செத்து போயிடும். ஏன்னாடா அது சுவாசிக்கிற ஒரு விஷயம் வந்து நுரையீரலை கொண்டு சுவாசிக்குது. நுரையீரலை கொண்டு சுவாசிக்கிறதா மேலே வரணும். நுரையீரலை கொண்டு சுவாசிக்கிறதுனா காற்றுலேருந்து தான் வந்து ஆக்சிஜனை எடுக்க முடியும். அதனால என்ன செய்யணும்னா நீர் யானைங்கிறது வந்து சுவாசிக்கிற வகையில் பார்த்திங்கன்னா அது வந்து மீன் கடல் நீர்வாழ் பிராணி இல்லைங்கிற மாதிரி ஒரு தெரிகிறது நுரையீரல் இருக்கிறதுனால. ஆனால் தண்ணியில் தான் இருக்க முடியாது, தண்ணியில் தான் வாழ முடியும் என்கிற காரணத்தினால 4-5 மணி நேரத்துக்கு பிறகு தண்ணி மேலே படாமல் அது இருக்க முடியாது. அப்படி படைப்பாக இருக்கும்போது நீர்வாழ் பிராணி தானே. அது சுவாசிக்கிறத வச்சு நம்ம பிரிக்க வேண்டியதில்லை. சுவாசிக்கிற விஷயத்துலையும் கடல் வாழ் பிராணி மாதிரி சுவாசித்தா அது நீர் ஏற்றுக்கலாம். சுவாசிக்கிறது எல்லாமே தண்ணி மஸ்ட்டு வாழ்வதற்கு தேவைன்னா அது நீர் பிராணி தானே. வாழ்வதற்கு தண்ணீர் அவசியம், தண்ணீரில் தான் அது கிடந்து ஆகணும் அப்படின்னு இருக்குமென்னா அதில் என்ன சேர்ந்துடும், கடல் வாழ் பிராணியில் நீர்வாழ் பிராணியில் சேர்ந்துடும். தாராளமாக நீர் யானை என்ன செய்யலாம், அதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நமக்கு நீர் யானையும் கிடைக்க போகிறதில்ல, இப்போ நீ கடல் பன்றி உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஒரு மசாயில் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இதில். அதே மாதிரி இந்த கடல் குதிரைன்னு ஒன்று இருக்குது, குதிரை மாதிரி இருக்கும். அந்த கடல் குதிரை சாப்பிட்றது உள்ளே பிடிச்சி வச்சுருவாங்க. கடல் குதிரை நம்ம நாட்டில் வந்து தடை. இப்போ கடல் குதிரையை நம்ம சாப்பிட்லான்றாலும் அது வந்து நிலத்தில் வாழவே முடியாது. அது கடல் இது வந்து செவில் மீன் மாதிரி தான், செவிலில் தான் சுவாசிக்கும், வெளியே எடுத்து போட்டால் செத்து போயிடும். இப்போ தண்ணீரில் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால 1 மணி நேரத்துக்கு வெளியில் இருக்கும். பிடிச்சி ஒன்று உசுரோட ஒன்றா வெளியில் போட்டிங்கன்னா 1 மணி நேரம் தாக்கு பிடிக்கும். அதுக்கு பிறகு அதுக்கு என்ன செய்யணும், தண்ணியில் போய் தான் ஆக்சிஜனை எடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த கடல் குதிரை என்பது வந்து நீர்வாழ் பிராணியில் வர தாராளமாக சாப்பிட்லாம். அது சாப்பிட்லாங்கிறக்காண்டி யாரை போய் பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்றாதே என்ன செஞ்சுருவாங்க தெரிஞ்சால் உள்ள கொண்டே போட்டுருவாங்க. கடல் குதிரையை வந்து அது அரிதான ஒரு இனமாக இருக்கும், அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி அரசாங்கம் நம்ம நாட்டில் தடை போட்டு வச்சுருக்கிறாங்க.
உலகம் பூரா தடையா? உலகம் பூரா தடை போட்டு வச்சுருக்குறாங்க. அது தடையை மீறி உங்களுக்கு கிடைச்சா மார்க்கத்தில் தடையானா தடை இல்லை, நம்ம சாப்பிட்டுக்கலாம். விலையும் ஜாஸ்தி, உங்களுக்கு இப்படி கிடைச்சாலும் என்ன செய்ய முடியாது, அது அவ்வளோ சாதாரணமாக சாப்பிட ஏழை மலையில் சாப்பிட முடியாது. பெரிய விலைக்கு அது மருத்துவத்துக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, சைனாவுக்குலாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால அது ஒரு வகை. அதே மாதிரி நண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நண்டு சாப்பிட்லாமாங்கிறது 2 கருத்து இருக்குது. ஏன்னு கேட்டால் சில நண்டுகள் வந்து தண்ணிக்கு சம்மந்தம் இல்லாமல் அது எத்தனை நாள் வேண்டாலும் இருக்கும். தண்ணியே இல்லாமல் ஒரு கூடையில் கவுத்தி போட்டால் கூட அது அதில் இருந்துக்கிட்டு இருக்கும். தண்ணி தேவையே படாது. அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, நண்டுகள் பூரா வந்து நிலத்தில் வரக்கூடியதாக இருக்கிறதுனால அது நீர்வாழ் பிராணி கிடையாது அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் ஆமையை மாதிரி தான் நண்டும். 2 வகை இருக்குது. நண்டுங்கிற தோற்றத்தில் 2 ஒரே மாதிரியாக இருந்தாலும் அந்த ஆமையுடைய படைப்புத்தன்மை வேறு, இந்த ஆமையுடைய படைப்புத்தன்மை வேறு. அதில் வந்து அதாவது நண்டு வகை நீர் நண்டுன்னு இருக்குல்ல, அது செவில்களில் சுவாசிக்கும். நீர் நண்டுக்கு வந்து காட்டிலேருந்து ஆக்சிஜன் எடுக்காது, இப்போ தண்ணியில் தான் இருந்தாகணும். தண்ணியில் தான் சுவாசித்து ஆகணுங்கிற ஒரு நிலையில் சில மணி நேரம் மட்டும் என்ன செய்யணும்னு கேட்டால் தண்ணீர் எல்லாமே வாடும். சில மணி நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற ஆக்சிஜன்லாம் காலியான பிறகு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போய் தான் என்ன செய்யணும், வாழ்வதற்குரிய ஆக்சிஜன் எடுக்க வேண்டும். இது வந்து நீர் நண்டுங்கிறது. இந்த நண்டு நம்ம சாப்பிட்லாம். நீர் நண்டு இந்த கடலெல்லாம் பிடிச்சிட்டு விற்கிறாங்கல்ல, பஜார்லலாம் மீன் கடையில் விற்கிறாங்கல்ல, அந்த நண்டெல்லாம் நீர் நண்டு. அது நீர் நண்டு சாப்பிட்லாம். ஆற்று நண்டு, குளத்து நண்டு, எந்த நண்டுனாலும் சாப்பிட்லாம். தண்ணிக்கு சம்மந்தமில்லாத நிலத்தில் வாழக்கூடிய ஒரு இதுகள் ஒன்று இருக்குது, நிலநன்று ஒன்று இருக்குது. அதுக்கு என்னென்னு கேட்டால் அது தண்ணியில் தான் இருக்குன்னு கிடையாது, ஆனால் ஈரப்பதம் இருக்கணும். அந்த நண்டு என்ன இருக்கணும், ஈரமான பகுதியில் இருந்தால் தான் அது வாழ முடியுமே தவிர வெப்பமான பகுதியில் வாழ முடியாது. அது சுவாசிப்பதற்கு அதுக்கு தேவை கிடையாது, தண்ணி தேவை கிடையாது. அந்த இருக்கிற நீரை வந்து தண்ணீரை ஒட்டி உள்ள பகுதிகளில் அந்த நண்டுகள்லாம் இருக்கும். அப்போ ஒரு வகையில் தண்ணீர் தேவைப்பட்டதாக இருக்கனால அந்த நண்டையும் சாப்பிட்லாம். அந்த நண்டு தண்ணீர் தேவையாக இருக்குல்ல, தண்ணீருக்கு அருகில் தான் வாழணுன்னா தண்ணீர் அந்த வெப்பம் பட்டுக்கிட்டே இருக்கணுமா, தண்ணீர் பட்டுக்கிட்டே இருக்கணுமா இருந்தால் அதையும் கூட சாப்பிட்லாம், அந்த பிரச்சனை கிடையாது. நத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அதாவது நத்தையில் 2 இருக்குது. அதாவது நத்தை, நண்டு, ஆமையெல்லாம் நம்ம பார்த்தா ஒரு படைப்புன்னு நினைக்கிறோம். இவைகள் எல்லாமே 2 படைப்பு. அதனோட உள் அமைப்பில் செட்டிங்கே வேறு வேறு. பார்த்தா 2 என்ன செய்யுது, ஒரே மாதிரியாக தெரிகிறது. ஆனால் ஒரே மாதிரியாக தெரிஞ்சாலும் உள் விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வேறு வேறையாக இருக்கும். அது அந்த வாயை பார்க்கும்போது நத்தை எப்படின்னு கேட்டால் ஈரப்பதமான வறண்ட ஈரப்பதமான இடத்துல இருக்கும். நுரையீரல் போன்ற அமைப்பு இதுக்கு வந்து கிடையாது. நுரையீரல் போன்ற அமைப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால அந்த நத்தை என்பது என்ன செய்யுதுன்னு கேட்டால் அதில் வந்து தரையில் வாழ்ந்துடும். அந்த நத்தை வந்து அது ஒரு வகை. இது நிலத்து நத்தைன்னு பேர். இது நீங்கள் கடல் இல்லாத பகுதியில் இங்கே கூட பார்த்தீங்கன்னா அது அந்த கடல் நத்தை கிடையாது, நீர் நத்தைன்னு ஒரு வகை இருக்குது. அந்த நத்தை வந்து நீரில் மட்டும்தான் வாழும். அது செவில் மூலம் தான் சுவாசிக்கும். அப்போ செவில் மூலம் சுவாசிக்கக்கூடிய நத்தைன்னு ஒன்று இருக்கிறது. நுரையீரல் போன்ற ஒரு அமைப்பு மூலமாக சுவாசிக்கக்கூடிய நத்தைகளும் இருக்கிறது. அந்த நத்தை வந்து என்ன செய்யும்னா நீர் இல்லாமலே என்ன செய்யும், நீர் தேவையில்லை அதுக்கு. அப்போ நத்தை நம்ம பிரிக்கணும். இது வந்து செவில் மூலம் சுவாசிக்கிற ஒரு நத்தை தானா அப்படின்னு இருந்தால் அது கடல் பிராணியில் வந்துடும், தண்ணீரில் உள்ள பிராணியில் வந்துடும். அது வந்து அது அப்படி கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த நத்தையாக இருந்தால் நம்ம சாப்பிடக்கூடாது. நத்தையை 2ஆக பிரித்து, ஏன்னா அறுத்தல் வராதுல்ல, வேறு நத்தையை வந்து அது அறுத்து அது குறவலையெல்லாம் கிடையாதுல்ல. அறுத்தல் வரலைன்னு சொன்னால் தானா செத்ததில் வந்துடும். முறையாக அறுக்கப்படாமல் மைத்தத்துன்னு சொன்னோம்ல, அதில் அடங்கி போயிடும். அந்த நத்தையை சாப்பிடக்கூடாது. இப்படி அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த சில மீன்கள்லாம் கொஞ்சமாக ரத்தம் இருக்கும். மீனால ரத்தம் இருக்கிறது, இந்த ஆடு மாடு அளவுக்கு இருக்காட்டால் கூட அதில் வந்து சிகப்பாக என்ன செய்யும், கசியக்கூடிய ரத்தங்கள்லாம் இருக்கும். அந்த ரத்தம் வந்து இறால்னு சாப்பிட்றோம்ல அதில் இருக்காது, நண்டில் இருக்காது. சிப்பி இருக்குல்ல, சிப்பிகள்னு இருக்குது. அந்த சிப்பிகள் முத்தனை எடுக்கிறான்ல, அதை உடைச்சி அதில் உள்ள சதையை சாப்பிடுவாங்க. அந்த சிப்பிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் அடுத்த ரத்தம்லாம் வராது. உயிர் இருக்கான கணவாய்ங்கிறாங்கல்ல, கணவாய்க்கு ரத்தம் வராது. இந்த ரத்தம் வராதெல்லாம் சாப்பிடக்கூடாது அனைத்து முதல்ல எழுதி வச்சுக்கிறாங்க. கடல் வாழ் பிராணி வந்து ஹலால்னு எல்லாம் சொல்லிவிட்டான். அந்த கிரவுண்டில் தான் பிரிக்கணுமே தவிர அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மீனுக்கு ரத்தம் வருது, நண்டுக்கு ரத்தம் வராது. மீனுக்கு ரத்தம் வரும், கணவாயின்னு இருக்குன்னு பாருங்களா, அது எத்தனை துண்டாக இருந்தாலும் அதை வந்து சிகப்பு கலரே வராது. துண்டு துண்டாக வெட்டினாலும் என்ன செய்யணும், ரப்பர் மாதிரி வெட்டிக்கிட்டு போவீங்களே தவிர அதில் என்ன வராது, கடுகளை கூட ரத்தம் வராது. அப்போ ரத்தமே இல்லாத ஒரு பிராணியாக இருக்கிறதுனால அதை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. இது இந்த காரணம் எங்கேருந்து எடுத்தாங்க, ரத்தம் இருந்தாலும் ரத்தம் இல்லாட்டி என்ன, அப்படியெல்லாம் கடலில் உள்ளது சாப்பிட்லான்ட்டான். அது ரத்தம் இருந்தாலும் சரி தான், ரத்தம் இல்லாட்டாலும் சரி தான். ஆனால் இவங்க எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னு கேட்டால், ஹனவி மதஹப் எங்கள் ஊர்லலாம் வந்து ஹனவியாக்கெல்லாம் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் ஷாஃபி ஹனவி ரெண்டு கூட்டத்தான் இருக்கக்கூடிய ஊர் எங்கள் ஊர்.
அதில் என்ன செய்வாங்கன்னா அந்த சிங்கின்னு சொல்லுவாங்க. சிங்கின்னா இறால் மாதிரி பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும் சிங்கிங்கிறது. அது ரொம்ப விலை கூட, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சிங்கிங்கிறது, மட்டின்னு சொல்வது, சிப்பிங்கிறது, இறாலுங்கிறது, இதுகளெல்லாம் வந்து இந்த ரத்தம் இல்லாதனால சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. ரத்தம் இல்லாமல் சாப்பிட்ணுங்கிறது இஸ்லாத்தில் அளவுகள் கிடையாது. மீனாக இருந்தால் ரத்தம் இருக்கணும்னு எங்கள் குரானில் ஹதீஸில் இருந்தால் தான் அப்படி அவங்க பிரிக்கணும். இவங்களா சிந்திச்சு இது மீனில் எப்படி சேர்க்குறதுங்கிறாங்க. ரத்தம் வந்தால் தான் மீன் அப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னா சொல்லலை. அதனால் அது அதில் உள்ள எல்லாமே என்னது, அது ஹலால்னு விளைவிக்கிறணும். இதுதான் கடல் வாழ் பிராணி. எல்லாத்தையும் சொல்லலை, நீங்களே தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். அப்படி இல்லாட்டா கூட ஒரு புதுசாக ஒரு பிராணியை பார்த்தீங்கன்னா அதை பற்றி நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா அதை சொல்லிடுவான். அந்த 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 பிராணியுடைய தன்மை என்ன, அது நிலத்தில் தான் வாழுமா, நீரில் தான் வாழ்ந்து ஆகணுமா. அப்போ நீரில் தான் வாழணும்னு அவர் சொல்லிட்டான்னு பேசாமல் சாப்பிடுங்க. நீரே தேவையில்லை, நிலத்தில் வாழ்ந்துடும், அது நிலத்துக்கு நீருக்கு சம்மந்தம் உள்ளதாக இருக்குது, ஆனால் நிலத்தில் வாழ முடியும்னு சொல்லிட்டான்னு சொன்னால் அது வந்து அறுத்தல் வராது. அதுக்குன்னா அந்த பிராணிகள் நம்ம சாப்பிடக்கூடாது. என்னென்னா அறுக்கிறது வரணும். அறுத்தல்ங்கிற நிகழாவிட்டால் அது என்ன மைத்தத்து போயிடும், செத்ததில் வந்துடும். இப்படி நீங்களாகவே எத்தனை வகையான கடல் விஷயங்களை பார்த்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம் முடியும், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. கடலில் லட்சம் தரையில் இருக்கிற அளவுக்கு கடலில் இருக்கிறது. அத்தனை வகையான உயிரினங்கள், அத்தனை வகையான மீன்கள் இருக்குது. அதுகள்லாம் நம்ம ஒன்றையும் பேரை சொல்ல முடியாது. இந்த கருத்து வேறுபாடு தவறாக புரிந்து கொள்ளதை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். மற்ற எல்லாத்தையும் சொல்கிறது இல்லை. இந்த ராலில் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் ஒரு சாராரு கூடும் ஒரு சாராரு கூடாதுன்னு சொல்கிறதுனால அதை பற்றி பேச வேண்டி வருது. அது வருது. அடுத்தது என்னென்னு கேட்டால்